ஒரு திரைப்படம் நீதித்துறை பற்றி விமர்சனம் செய்தால் அதை தடை செய்ய வேண்டுமா? கருப்பு திரைப்படம் கூறியது என்ன? அதன் தடை கேட்டு கோரிய வழக்கில் நீதிமன்றம் சொன்னது என்ன? கருப்பு திரைப்படம் பற்றி நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட் போட்டிருந்தாலும் நீதிமன்றம் கூறிய அழகான கருத்துக்களை தனியாக ஒரு வீடியோவாக போடணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. வழக்கறிஞர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். கருப்பு திரைப்படத்தில் நீதிமன்றத்தையும் வழக்கறிஞர்களையும் தவறாக சித்தரித்திருக்கிறாங்க. நீதிபதி ஒருவர் ஊழல்வாதியாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். இதை நீதிமன்ற அவமதிப்பாக கருதி கருப்பு திரைப்படத்திற்கு தடை விதிக்க வேண்டும். இதுதான் அந்த பொதுநல வழக்கு. இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மாண்புமிகு நீதியரசர்கள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் திரு வி. லட்சுமி நாராயணன் ஆகியோர் கொண்ட உயர் நீதிமன்ற பெஞ்ச். அவர்கள் பிறப்பித்த உத்தரவு பத்திரிகை செய்திகளில் வெளியாகியுள்ளது. இந்த உத்தரவு விபரம் என்னவென்றால், கருப்பு திரைப்படத்தின் கதைக்களம் 7 கிணறு என்கின்ற பகுதியில் அமைந்துள்ள ஒரு கற்பனை நீதிமன்றம் பற்றி கூறுவதாகும். அந்த நீதிமன்றத்தில் ஊழல் பேர்வழியான ஒரு நீதிபதியும் ஒரு நெறியற்ற வழக்கறிஞரும் கூட்டணியாக சேர்ந்து அந்த நீதிமன்ற செயல்பாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தனர் என்பதாக அந்த படத்தில் காட்சிகள் வருகின்றன. நீதிமன்றத்தில் ஊழல் இருப்பதை யாரும் மறுக்க முடியாது. ஊழல் இருந்தது, இருக்கத்தான் செய்கிறது. கேரள மாநிலம் கொல்லத்தில் நடந்த ஒரு மாநாட்டில் முன்னாள் தலைமை நீதிபதி திரு பரூச்சா அவர்கள் உரையாற்றிய போது, நாட்டில் உள்ள நீதிபதிகளில் சுமார் 20% ஊழல்வாதிகளாக இருக்கின்றனர் என்று சூசகமாக குறிப்பிட்டிருந்தார். இந்த கூற்று மக்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. நீதிபதிகளை யாரும் புனிதர்களாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமன்றத்தில் நடந்த ஊழல் நிகழ்வுகளையெல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். அவ்வப்போது அந்த கருப்பு ஆடுகளை களை எடுத்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த திரைப்படத்தில் நெறியற்ற வழக்கறிஞருக்கும் ஊழல் நீதிபதிக்கும் இடையே ஆன அந்த கூட்டணி அந்த படத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டப்பட்டிருப்பது உண்மைதான். ஆனால் தமிழ் படங்கள் அப்படித்தான் பார்க்கப்படுது அப்படின்னு நீதிபதிகள் குறிப்பிட்டாங்க. சூழ்ந்திருக்கிற டஜன் கணக்கான வில்லன்களை தனியாளாக ஹீரோ வீழ்த்திடுவார். தமிழ் சினிமா இப்படிப்பட்ட மிகை உணர்ச்சிகளை கொண்டதாக தான் இருக்குது. அதனால் கருப்பு திரைப்படத்தை ஒரு தனித்துவமான படைப்பாக தான் நம்ம பார்க்கணும். ஒரு கலைஞன் தன்னுடைய சொந்த வழியில் தன்னுடைய படைப்பை வழங்குகின்ற உரிமை வேண்டும். அதுதான் கலை சுதந்திரம். ஒரு கலைஞனுக்கு அதிக சுதந்திரமும் செல்வாக்கும் உண்டு. கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய கருத்தை வாய்மொழியாகவோ எழுத்தாகவோ அச்சாகவோ திரைப்படமாகவோ வெளிப்படுத்துகின்ற ஒரு உரிமை. இது கருத்தை பரப்புவதற்கும் கருத்தை வெளியிடுவதற்குமான உரிமையும் கொண்டுள்ளது. நாம் இப்போது சமூக ஊடக காலத்தில் இருக்கிறோம். ஒரு கொடூரமான கூற்று கூறப்பட்டாலும் கூட அதை நாம் புறக்கணிக்க வேண்டும். நீதிமன்றங்கள் எப்போதும் முன்னோக்கிய பார்வையை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. துறை பயணம் என்பது எப்பவுமே முன்னோக்கியே இருக்க வேண்டும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அவர்கள் மேலும் சொல்லுகிற போது, கருப்பு திரைப்படத்தில் வருகின்ற அந்த நீதிமன்றம் ஒரு கற்பனையாக சித்தரிக்கப்பட்டதாகும். எனவே நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 கீழ் வராது என்றும், திரைப்படத்தின் இயக்குனர் அப்படி கற்பனையாக சித்தரிக்கப்பட்டுள்ள ஒரு நீதிமன்றத்தில்தான் ஊழல் என்று குறிப்பிட்டாரே தவிர, ஒட்டுமொத்த நீதிமன்ற அமைப்பையே தவறாகவும் ஊழல் நிறைந்ததாகவும் குற்றம் சாட்டவில்லை என்கின்ற உண்மையையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே படத்தை தடை செய்வதற்காக கோரிய வழக்கில் எந்தவித முகாந்தரமும் இல்லை என்று கூறி
வழக்கை தள்ளுபடி செய்துள்ளனர் மாண்புமிகு நீதியரசர்கள். ரொம்ப அழகாக கருத்து சுதந்திரம்னா என்ன, தமிழ் சினிமாவில் எப்படி மிகைப்படுத்தப்பட்ட உணர்ச்சிகள் காட்டப்படுது, எப்படி அதை நாம் பார்த்துட்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட பார்வைகளை பார்க்கணும், ஒரு கலைஞனுடைய உரிமையை எப்படி பாதுகாக்க வேண்டும், கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது என்ன, அது எவற்றையெல்லாம் உள்ளடக்கியது, கற்பனையாக வருகின்ற அந்த பாத்திரங்கள் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நீதிமன்றத்தினுடைய பயணம் முன்னோக்கியே இருக்க வேண்டும் என்கின்ற நேர்மறையான பார்வை, நீதிமன்றத்திலும் ஊழல் இருக்கின்றது என்கின்ற அந்த வெளிப்படையான உண்மையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற அந்த பரந்த மனப்பான்மை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நீதிமன்றங்கள் சாதாரண மக்களுடைய மனசில் மிக உயர்ந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு சினிமாவை எப்படி அணுக வேண்டும் அப்படிங்கிறது நீதிபதிகளுடைய அந்த அற்புதமான கருத்து நமக்கு தெள்ள தெளிவாக்கியுள்ளது. நீதிமன்றம் எப்படிப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கிறது, எப்படி நம்முடைய சுதந்திரம் காக்கப்படுகிறது அப்படிங்கிறது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லதை சொல்லுவோம், நயமாக சொல்லுவோம். நன்றி.